இந்த அறிவை வச்சு இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதோட படம் ஒன்று முடிஞ்சிச்சு. இப்போ இந்த அறிவை வச்சு வேறு என்ன தான் பண்ணலாம்? இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு முடிஞ்சதுனால அதை வந்து அந்த சாப்டரே க்ளோஸ் பண்ணிடுவோம். இனி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து எனக்கு ஏகப்பட்ட மெமரிஸ்லாம் எனக்கு உள்ளே இருக்கா இல்லையா? நிறைய தகவல் சேகரித்து வச்சுருக்கிறேன். இந்த அறிவு வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறேன், ஒரு பாம்பை பற்றி ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே பாம்பை பற்றி ஒரு தாட் எண்ணம் வந்துச்சு, மனசு பாம்புன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே இங்கே இருக்கிற மெமரி இருக்குல்ல, அவர் என்ன பண்ணுவார்? இல்லை, பயம் வரலாம், பயமும் கூட வரும். பாம்பை பற்றி ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, மெமரி. அதான் சார் சொல்கிறதான், பாம்பை பற்றி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதுவரையும் அட்டன் பண்ண சந்தித்த அத்தனை விதமான ரெக்கார்ட்ஸும் என்ன பண்ணும், ஒன்று ஒன்றா எடுத்து போடும். அங்கே அந்த காட்டில் ஒரு பாம்பு பார்த்தோம்ல, அது நம்ம வீட்டு கூட அன்றைக்கி வந்து ஒன்று அடித்தோம்ல, அது அந்த நாகப்பாம்பு பார்த்தோம்ல, அனகொண்டா பார்த்தோம்ல, இப்படி ஏகப்பட்ட பாம்பு. ஓகேவா? இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருதுங்க? மெமரியிலேருந்து வருது. ஓகேவா? அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன், நம்மளே அறிவாளி தான். நமக்கு பிரச்சனையாக நாமளே மிகப்பெரிய அறிவாளிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நாம் என்ன பண்ணுறோம், ராஜநாகம் படம் எடுப்பது எப்படின்னு என்ன பண்ணுறோம், யூடியூப்பில் போடுறோமா? அங்கே ஏகப்பட்ட இப்போ வந்து இந்த மெமரியெல்லாம் வர்றது, மெமரி எடுத்து காமிக்கிறதுங்கிறது நம்ம அறிவு வந்ததுக்கப்புறம் அது அந்த அறிவு என்ன பண்ணுது, என்னென்ன அவங்கள்ட்ட ரெக்கார்ட் இருக்குதுங்கிறத வரிசையாக அனலைட்டிக் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, இன்னும் அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி நான் ராஜநாகம் தான் டாப்புங்கிறாங்க, அது படம் எடுப்பது எப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தலான்னு சொல்லி, அதுக்கு பேர் என்னங்க, திங்கிங்கை என்ன பண்ணுறோம், ஆக்ஷன். ராஜநாகம் படம் எடுப்பது எப்படின்னு போட்டு யூடியூப்பில் தட்டினா அதுக்கு பேர் என்ன, ஆக்ஷன். திங்கிங், ஆக்ஷன். இவ்வளோதான் சார் மொத்தம். ஒன்று வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று வருது, இது என்னன்னு தெரிஞ்சுக்குது. அப்புறம் நான் சேகரித்து வச்சுக்கிற மெமரி நினைவு தொகுப்புலேருந்து எடுத்து, ஓகேவா, அதே வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்டிவ் டேட்டாஸ் எல்லாம் வச்சு யோசிக்கிறதுக்கு பேர் தான் திங்கிங். அந்த திங்கிங்னா எதுக்காக திங்கிங்னா, செயலுக்காக, ஆக்ஷனுக்காக திங்க் பண்ணால் மட்டும்தான் திங்கிங். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தாட் அண்ட் திங்கிங்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்களா? திங்கிங்னா என்னன்னு கேட்டால், நான் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னா அதுக்காக யோசித்தேன்னா அதுக்கு பேர் என்னங்க, எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, நான் எந்த வெளியில் செயலுமே செய்யலை, இது அப்படியா இருக்குமா, இப்படியா இருக்குமா, இது அப்படித்தான், இது இப்படித்தான், அது அன்றைக்கே அப்படித்தான், இன்றைக்கே இப்படி தான், இதுக்கு பேர் என்ன? என்னமோ யோசிச்சுட்டு கூட இதுக்கு நான் கேட்குறது, இது திங்கிங்கா? திங்கிங் மாதிரி தெரிஞ்சாலும் இது திங்கிங் கிடையாது, இது தாட்டு தான். சொல்கிறது உங்களுக்கு புரியும்? நான் சொன்னேன், செயல் நடைபெறுவதற்கு ஆதாரமாக ஒரு சிந்தனை இருந்தால் அதுக்கு பேர் தான் திங்கிங். மற்றபடி நீங்கள் உங்களுக்குள்ளே எத்தனை உருட்டி பெரட்டி நீங்களாக இப்படி யோசிச்சு அப்படி யோசிச்சு மல்லாந்து படித்து யோசிச்சு கமுந்து படித்து யோசிச்சு நிமிந்து படித்து எப்படி யோசிச்சாலும் அது எல்லாமே என்னங்க, சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். தாட் அண்ட் திங்கிங்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தாட் அண்ட் திங்கிங்? ரைட்டா? அப்போ இந்த ஹீரோவுக்கு இங்கே தான் வேலை இல்லை. எங்கே வேலை இல்லை? ஹீரோ யார்? பிரெயின். இவருக்கு மனசுக்குள்ளே வேலை இல்லை. இவருக்கு எங்கே வேலை இருக்குது? கதவை திறந்தால் நாய்க்கு வெளியில் போய் எல்லா திறமையும் காமிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நமக்கு பிரெயினுக்கு வேலை எங்கே இருக்குதுங்க? எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, வெளி உலகத்தில் தான் இருக்குது. அதுக்கு தான் இப்போ காத்தால கூட அவர் சொல்லியிருப்பார், புறம்னு. எனக்கு தெரிலனா தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். சொன்னார்ல, மெட்ராஸ்லேருந்து வர முடியலன்னா ஒரு டிரைவர் வச்சுட்டு கூட வரலாம், பஸ்ஸில் வரலாம், ட்ரெயினில் வரலாம், எப்படியோ ஒன்று வந்துடலாம். எனக்கு வீடு கட்ட தெரில, ஒரு என்ஜினியரை வச்சு எப்போ கட்டி கூட பணம் கொடுத்துடலாம். எனக்கு அறிவு கம்மியாக இருக்குது, டியூஷன் வச்சு படிச்சுக்கலாம். எனக்கு ஸ்கில் கம்மியாக இருக்குது, ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு யார் சொல்லித்தராங்களோ அவங்ககிட்ட போய் கற்றுக்கலாம். இதெல்லாம் எதை வச்சு பண்ணணும்? என்னுடைய திறமைகள்னால் எந்த திறமைகள்னால், எந்த திறமைகள்? செயல்படுவதற்கான திறமைகளை வளர்த்து கொள்வதற்காக நான் செய்கிற அத்தனையுமே தான்
டெக்னிக்ஸ். இதுதான் டெக்னாலஜினா வேறு ஒன்றும் இல்லை. டெக்னாலஜினா எதுவும் கிடையாது. இதுதான் டெக்னாலஜி. ஆக்ஷனை வந்து ஒரே சிம்பிளிஃபையாக ரொம்ப பவர்ஃபுல்லாக செய்கிறதுக்கு தான் டெக்னாலஜிஸ் எல்லாமே. அதுதான். ஓகேங்களா? ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது. நாள் 21-2-2025 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 23-2-2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9992219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.